ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது வந்து UURig R031 அந்த மாடலோட விலாக் ஃப்ளிப்ஸ்க்ரீன் ஹேண்ட் கிரிப் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிரர்லெஸ் கேமராவோ இருக்கட்டும், நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஷனல் கேமரா, உங்கள் ஃபோன் கேமரா கிடையாது, ப்ரொஃபஷனல் கேமரா. ஸோ நீங்கள் மிரர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை DSLR கேமராவாக இருந்தாலும் சரி, உங்கள் சில கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளிப்ஸ்க்ரீன் இருக்காது. ஃப்ளிப்ஸ்க்ரீன் அப்படின்னா உங்களை மானிட்டர் வந்து நீங்கள் அப்படியே டில் பண்ணி உங்களால் வீலாகமாக உங்களால் பார்க்க முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராஸ்க்கெலாம் வந்து இது ஒரு பெரிய சூப்பரான அசசரிஸ். ஸோ நான் இப்போ ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா Sony A7 III யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு வந்து ஒரு ஃப்ளிப் ஸ்க்ரீன் கிடையாது அதுக்கு. கரெக்டாக? ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் நெட்டில் சொல்யூஷன் பார்க்கும்போது இது ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசானில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் அது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ UURig R031 உங்களுக்கு கிளியர் தெரியுதுன்னு தெரியல, பட் எனிவே நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான மாடல் போட்டிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இது வந்து சைனா மேக் தாங்க. சைனாவா என்னது இது? சைனீஸ் தான் நினைக்கிறேன். சைனீஸ் மேக் தான் அது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்க, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கிறீங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து 1500 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதாவது 1499 போட்டிருக்காங்க. ஓவரால் 1500 தான். பட் நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1199 நினைக்கிறேன். அதாவது 1119 ரூபா. ஓகேவா? ஸோ 2 டேஸில் எனக்கு வந்துருச்சு. ஸோ செகண்ட் டேயில் எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு எனக்கு. சூப்பர். அண்ட் எஸ், டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் அது வந்து குயிக்காக நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து கீழே போய் கத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு நியர்பையாக என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நியர்பை எனக்கு வந்து இந்த இது கிடச்சிது எனக்கு. இது பேர் தெரியல எனக்கு, பட் இதை வச்சு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே கிளிக்க வேண்டியது தான். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். இது சாதாரண அசசரி தான் அது. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1200 பே பண்ணியிருக்கேன். MRP பார்த்தா 1500 போட்டிருக்காங்க. பட் இது பார்ப்போம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட ஒர்க் நமக்கு முடியுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஸோ டியூரபிலிட்டிலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபீல்லாம் ஒன்றும் கிடையாது இதில். ஏன்னா சைனா மேக் இது. ஓகேங்களா? சைனா மேக்கு வந்து ஒரு அசசரிமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பவுச் தராங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த UURig. ஓகேவா? ஸோ இதுனா ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கீழே வச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது இது? ஸ்மால் பிராண்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஃபோனோகிராஃபி. ஸோ சம் மோட்டிவ் ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. இதுவும் வச்சிடலாம். அண்ட் உள்ளே வேணால் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து இன்னும் 2 தான் வச்சுருக்காங்க. மீதி டப்பா பாக்ஸ் தான். கீழே போட்டுடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்கன்னா இது விலாக் மாஸ்டர் பிளான் சொல்லி போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் சம் அவங்களோட ப்ரொமோஷன்ஸுங்க. இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UURig கேமரா விலாக். இது வந்து ஒரு ஸ்டிக்கமாக தந்திருக்காங்க. பட் இந்த ஸ்டிக்கர் நம்ம எங்கே ஒட்டுறது? ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ மெயினான இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுதான் நம்மளோட மெயினான ப்ராடக்ட். நம்ம காசு கொடுத்து வாங்கினதுக்கான மெயின் ப்ராடக்ட் இதுதான். ஸோ பவுச் மாதிரி தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பவுச் தான் அது. ஓகேவா? ஸோ நீங்கள் எனிவே இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாதா தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரீமியம் லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பட் நம்மளோட வேலை முடிதானே தான் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சுருக்கு பை மாதிரி பிரிச்சுட்டு அதில் வந்து பொறுமையாக எடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த UURig. ஓகேவா? UURig என்னது இது பேர்? யுலன்சி இல்லை. ஆக்சுவலி இது பேர் பார்த்தீங்கன்னா UURig தான். கரெக்டு. ஸோ இது நான் வந்து போஸ்ட் நான் அப்படி கீழே வச்சிடுறேன். யுலன்சி வந்து மேபி அந்த கம்பெனியாக என்னன்னு தெரியல. இங்கே வந்து UURig போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர். ஸோ நான் கீழே போட்டுடலாம் இப்போதைக்கு. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு கண்ணாடி இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்ணாடி இருக்குது. அண்ட் இது வந்து மவுண்ட்டு. நம்ம வந்து என்ன மவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த மவுண்ட்டுக்கான இது இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஈஸியாக இல்லை, பட் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயிட் இல்லைங்க. வெயிட்டில் மெயினான ஃபேக்டர். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது மாதிரி ப்ரொஃபஷனல் கேமரா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் தான் வீலாக் பண்ணுறீங்க அப்படின்போது இது மாதிரி வந்து உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்மா உங்களுக்கு தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை, மேபி சில கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாட் ஷுயர். நீங்கள் வெயிட்லாம் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அதெல்லாம் பண்ணலாங்க ஆக்சுவலி அவங்க, பிகாஸ் இது வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு சைனா மேக்னால வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து மேபி கீழே வந்து அதுக்கான லிங்க் நான் போகிறேன், நீங்கள் அதை பார்த்து அங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் ஒரு மிரர் இருக்குது. ஸோ இது வந்து மிரர் ஆக்சுவலி ஏன் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து மிரராக தெரியல அப்படின்னா ஒரு கவர் இருக்குங்க. ஓகேவா? கவர் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மிரர். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட கேமராவில் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஹாட் ஷூட் இருக்குமா, அதை மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே உள்ள ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டேபிள் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது நான் வந்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேமராவில் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அவுட்டோர் வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் தான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ எனிவே நீங்கள் வந்து பாருங்கள். நான் அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட கேமரா மூவ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா A7 III. ஓகே? ஸோ A7 III வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் பண்ணி வச்சுட்டு, அண்ட் அதில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேலே உள்ள வாட்ச் ஷூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்ச் ஷூ வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு அண்ட் ஜென்டலாக நீங்கள் வந்து எடுங்க. அண்ட் இப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஃபோர்ஸாக தான் இருக்கும், இல்லை நீங்கள் வந்து எப்படியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் ஷூ. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. சின்னதாக இருக்கும் பார்க்க, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வெளியில் நீங்கள் வாங்கும்போது. ஸோ லோக்கல் வாங்கும்போது உங்களுக்கு சீப்பாக இருக்கும், பட் நீங்கள் வந்து சோனி பிராண்டடில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ஆக்சிட்டிஸ் வச்சுக்கிறேன், சேஃப்னு நினச்சிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே? அண்ட் இதான் நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து இப்படி போடக்கூடாது. ஓகேவா? இப்படி போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகும் நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் இது கீழே இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து உங்களோட லைட் வரும். ஸோ லைட் வந்து இங்கே பட்டு உங்களுக்கு லிஃப்ட் ஆகும், இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே? ஸோ நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள், இப்படி இருக்கணும். ஓகே? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் எனக்கே இது தான் புதுசு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஜென்டலாக அப்படி தான் பார்க்குறேன். ஸோ ஒரு கையில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே, புஷ் பண்ணியாச்சு, ஜென்டலாக புஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து ஓகே நினைக்கிறேன். ஸோ இப்போ முன்னாடி போய் பார்க்கலாமா? முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி அப்படியே போயிடுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆஸ் இட் இஸ் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, ஒன்றுமே தெரியல ஆக்சுவலி உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் போட்டுருக்கோம், ஃபஸ்ட் ஸ்டிக்கரும் அவுத்துடலாம். ஸோ ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு மிரர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மிரரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் தெரியல, ஜஸ்ட் உங்களுக்கு கீழே உள்ள அந்த செவரு தான் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இது கீழே இருக்கிற அந்த எல்இடி ஸ்க்ரீன் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் மேலே புஷ் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மேலே தெரியும். ஓகேவா? ஸோ மேலே போட்டுக்கலாம் இப்படிக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிவிட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ் என் ஃபேஸ் வந்து தெரியுதுங்க ஆக்சுவலி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேபி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே? ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என் மூஞ்சி வந்து லைட்டாக தெரியுது. நான் வந்து ஸ்கின் எதுவாக மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து அட்லீஸ்ட் மெயினான விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸில் இருக்கேன்னா சொல்லி நான் பார்த்துக்கலாம். அதுதான் மெயினான திங். ஓகே? ஆனால் ஆக்சுவலி ஒரு ஆள் தெரியுது எனக்கு. ஸோ மேபி நான் வந்து கொஞ்சம் டிங்கிரி பண்ணி பார்க்குறேன். மேபி கொஞ்சம் கீழே கொண்டு முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ பெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலி, இதனால் பார்த்துங்க பெண்ட் பண்ண முடியல. பட் இது வந்து இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் இன்னும் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் இது வந்து நார்மல். ஓகே? ஸோ இப்போ தான் என் மூஞ்சி தெரியுதுங்க எனக்கு ஆக்சுவலி. ஆனால் தூரம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஃபேஸ் தெரியாது உங்களுக்கு. ஸோ எனக்கு ஆனால் என்ன உருவம் அங்கே இருக்குது சொல்லி நான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் என்னால் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஓகே? ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் என்னென்னா அடிஷ்னலாக வந்து இது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இது நல்லா இருந்திருக்கும், பிகாஸ் நம்ம ஈஸியாக ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃபியூச்சர் வந்து இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஐ திங்க் உங்களோட கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு, பிகாஸ் திரும்ப நான் வந்து ஆன் பண்ணணும். அண்ட் கேமரா வந்து லென்ஸ் வந்து பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு தெரியுது. அண்ட் எஸ்ங்க, ஃபைன், சூப்பர். ஸோ இது வந்து ஆக்சுவலி 50mm லென்ஸ், ப்ரைம் லென்ஸ் இது. ஸோ 50mm ப்ரைம் லென்ஸ்னால இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட வரும்போது உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தூரமாக நான் போனால் தான் என்னோடய உருவமே தெரியும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ தெரியுதான் தெரியல, வேணா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ட்ரை பண்ணுறேன்.
ஓகே. ஸோ ஐம் நாட் ஷூர், நான் வெளியே இருக்கேன்னா எனக்கு சுத்தமாக ஸ்க்ரீன் தெரியல. ஸோ இப்படி தாங்க ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கான நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணுறேன். ரஃபாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சாலோ இல்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் பிங்க் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வீலாக் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இதை நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாக அண்ட் ஸ்டீயாக பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் ஃபோனு ஒரு பக்கம் இது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்னோடய திங். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேஸ் எதான்னு தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியலங்க. மேபி ஆன் பண்ணேன். மேபி நான் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாட்டி இந்த ஆனை வந்து திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் அண்ட் எஸ் இப்போ எங்கள் மூச்சு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ மேபி உங்களுக்கு வந்து அது இந்த ஸ்க்ரீனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இதில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது எனக்கு. ஸோ மேபி வானம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஏன்னா நான் வானத்தில் இப்போ நான் மேலே வச்சுருக்கேன். நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃபேஸ் தெரியும் எனக்கு. ஓகே. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அவுட்டோரில் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரியலங்க. ஸோ நான் கிட்டே இருக்கும் போதே இந்த ஃபேஸ் இங்கே தெரியுது. பட் இங்கே நான் வந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போய் வச்சுக்கோங்களேன், எனக்கு சுத்தமே தெரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான் நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு இன்டோர் யூஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீலாக் ஸ்டைலில் வந்து வெளியில் நான் இங்கே போகணும், ஒரு உருவம் தெரியுது உங்களுக்கு அட்லீஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட் கண்டிஷன் நல்லா இருக்கனால இங்கே நான் வந்து என்னோடய ஃபேஸ் தெரியுது எனக்கு ஆக்சுவலி. ஸோ தெரியுதா? ஹாய். ஸோ தெரியல உங்களுக்கு. பட் எனக்கு வந்து லைட்டாக தெரியுது, எனக்கு ரிசம்பிள் ஆகுது. ஓகே, நான் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே. ஸோ அதை எனக்கு ஆக்சுவலி ஓகே நினைக்கிறேன் இந்த இதுக்கு. ஆல்சோ நல்லா வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லென்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 28 to 70 லென்ஸ், மவுண்ட் லென்ஸ், இது சோன் லென்ஸ் இது. ஸோ இந்த லென்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த வீலாகெல்லாம் உங்களால் அட்லீஸ்ட் பண்ண முடியும், ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த போன கிளிப்பில் பார்த்த மாதிரி நீங்கள் 50 mm ப்ரைம் லென்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கை ரொம்ப பெருசு கிடையாது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. ஸோ உங்களால் ஒரு நார்மல் லைட் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ நான் வந்து ஒரு 2 minutes கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சது. பட் அதுக்கே எனக்கு வந்து கை வலிக்குது. ஸோ ஏன்னா வெயிட்டு கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி மூணு லென்ஸோட வெயிட்டு, கேமரா வெயிட்டு, அண்ட் மேலே ஒரு ஆப்ஸ்டக்கிள் வெயிட்டு, அண்ட் ஜாபி அது ஒரு வெயிட்டு. ஸோ வீலாக்கு பார்த்திங்க அப்படின்னா 10க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 தரலாம் நினைக்கிறேன். ஸோ இண்டோருக்கு அப்படின்னா ஒரு 6 தரலாம். ஓகே ரைட். ஸோ இண்டோருக்குனா மேபி ஒரு 8 தரலாங்க. ஏன்னா நம்மளோட ஒர்க் வந்து முடியுது இல்லை. ஸோ ரைட். ஸோ நீங்கள் வந்து இது அதுக்கான ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ரியல் கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கான கீழே லிங்க்கும் நான் கீழே போடுறேன். ஒரு லாங்காக பண்ணுறீங்க அப்படின்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரிப்லலாம் உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படியே வச்சுட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து கை வந்து உங்களுக்கு ரொம்ப வலி காமிக்கும். ஸோ இட்ஸ் குட் திங் டு நோ. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னோடய மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் கை தூக்க முடியாது.